Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் கே. திப்பனப்பள்ளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 5 சிறுவர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். சிவசக்தி நகரைச் சேர்ந்த நரிக்குறவர் குடும்பத்தைச் சேர்ந்த 5 வயதுடைய சிறுவர்கள் வேர்க்கடலை என நினைத்து விஷக்காயை சாப்பிட்டுள்ளனர். இதில் மயங்கி விழுந்த சிறுவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிறுவர்கள் 5 பேரையும் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP முனுசாமி நேரில் சந்தித்து அவர்களது பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறினார். அவருடன் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். நாமக்கல் மாவட்டம் உப்புப்பாளையம் பகுதியில் மயானத்தில் சடலத்தை எரிக்க அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்த அருந்ததிய மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு சார்பில் அருந்ததிய மக்களுக்காக வழங்கப்பட்ட இடத்தை தனிநபர் தன்னுடையது என தொடர்ந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் அங்கு இறந்தவர் ஒருவரின் உடலை எரிக்க முயன்ற மக்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையை கண்டித்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் எளிய மக்கள் நசுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் திறந்த வெளியில் 20,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஏரகரம், மூப்பக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் 20,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. பருவமழை தொடங்க உள்ள நிலையில் நெல் மூட்டைகளை பாதுகாக்காமல் விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதால் தங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் ஆபத்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர்.